தற்போது நடந்து வரும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடரில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி மற்றும் மதுரை பேந்தர்ஸ் அணிகள் இருவரும் மோதிய போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை சேர்ந்தவர்கள் ரசாயனம் கலந்த துண்டுகளை பயன்படுத்தி பந்தின் தன்மையை மாற்றினார்கள் எனவும், பந்தை மதுரை அணியின் பேட்ஸ்மேன்கள் சந்தித்த போது அதில் உலோகம் போன்ற சத்தம் வந்ததாகவும் மதுரை பேந்தர்ஸ் அணியினர் குற்றம் சுமத்தினர். இதனையடுத்து தமிழ்நாடு பிரீமியர் லீக் அமைப்பானது ஆதாரம் இல்லாமல் அஸ்வின் மீதோ அல்லது திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியின் மீதோ குற்றம் சுமத்த முடியாது. இவர்கள் அளித்த புகாரை நாங்கள் ஏற்கிறோம். அதே சமயம் அவர்கள் ரசாயனம் பயன்படுத்தியதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டிற்கு ஆதாரத்தை வழங்க வேண்டும் என மதுரை பேந்தர்ஸ் அணிக்கு உத்தரவு வழங்கியுள்ளது. மேலும் குற்றம் சுமத்தும் அணியிடம் நம்பத்தகுந்த ஆய்வு செய்யக்கூடிய ஆதாரங்கள் இருந்தால் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், அப்படி தவறும் பட்சத்தில் தமிழ்நாடு கிரிக்கெட் அமைப்பு ஆதாரமற்ற மற்றும் அவதூறான குற்றச்சாட்டுகள் நடத்தை விதிகள் மற்றும் செயல்பாட்டு விதிகளின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. இதன்படி தற்போது மதுரை பேந்தர்ஸ் அணி ஆதாரத்தை சமர்ப்பிக்கவில்லை என்றால் அந்த அணிக்கு ஏதேனும் வகையில் தண்டனை அளிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. அஸ்வின் மீது குற்றச்சாட்டு வைத்த மதுரை பேந்தர்ஸ் தற்போது ஆதாரத்தை அளிக்க வேண்டிய கட்டாய நிலையில் உள்ளது.